கிரியேட்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் பிளஸ். நான் உங்கள் பிரபு. இன்னைக்கு என்ன விஷயங்கள் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா slingshot, அதாவது சிண்டுவில் அப்படின்னு சொல்லுவோம். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பழைய ஸ்லிங்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையை வெட்டி ரப்பர் பேண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி, அதாவது சைக்கிள் டியூப், ரப்பர்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணி மேக் பண்ணுவாங்க. அது ரொம்பவே கஷ்டம். பட் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4 A4 ஷீட், சில ரப்பர் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம ஸ்லிங்ஷாட் வந்து அதுவும் பவர்ஃபுல்லான ஸ்லிங்ஷாட் மேக் பண்ண போகிறோம். 2 மெத்தடில் வந்து பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரப்பர் மெத்தட், அதை வந்து பேப்பர் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலான ஸ்லிங்ஷாட், அது வந்து பார்த்திங்கன்னா கல்லை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுற ஸ்லிங்ஷாட். இந்த 2 மெத்தடுமே வந்து பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த ஸ்லிங்ஷாட் ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 A4 ஷீட் வந்து தேவை. கட் பண்ணுறதுக்கு சிசர், ஒரு 5-6 ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பேனருக்கு ஓட்டுற ஃப்ளக்ஸ் குயிக்கோ அப்படி இல்லை அப்படின்னா ஃபெவிக்விக் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம A4 ஷீட்டில் பயன்படுத்துறதுக்கு ஃபெவிஸ்டிக் வந்து பயன்படுத்துகிறோம். இல்லைனா நீங்கள் கம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்டு, சைக்கிளுக்கு யூஸ் பண்ணுற டியூப் வந்து சின்னதாக இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட்டை வந்து எடுத்துக்குவோம். இந்த A4 ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாக வந்து சுற்றணும். இந்த மாதிரி லூஸாக அமுங்கக்கூடாது. அதனால் கீழே வச்சு நல்லா ரோல் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் ரொம்ப சின்னதாக அது சுற்றிக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஹோல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய இயர்பட் உள்ளே நுழைக்கிறப்ப டைட்டாக இருக்க மாதிரி ரொம்பவே சின்னதாக வர அளவுக்கு டைட்டாக சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு A4 ஷீட் எடுத்து இதில் நம்ம கம்மை தடவி ஓட்டுறோம். இதையும் நம்ம டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். 2வது A4 ஷீட் யூஸ் பண்ணுறது திக்னஸ்க்காக தான். ஸோ உங்களுக்கு இன்னும் திக்னஸ் வேணும்னா இன்னொரு A4 ஷீட் கூட நீங்கள் சுற்றிக்கோங்க. நல்லா டைட்டாக சுற்றினதுக்கப்புறம் இந்த 2வது A4 ஷீட்லேயும் நம்ம கம்மை தடவி ஒட்டிக்கிறோம். இதே மாதிரி 2 ஸ்டிக் வந்து செய்கிறோம். ஒன்றுலையும் பார்த்தீங்கன்னா 2 A4 ஷீட் வந்து சுற்றிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் தெரிஞ்சுது அப்படின்னா சிசரை வச்சு அந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சுற்றின ஒவ்வொரு ஸ்டிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் தான் நம்ம ரப்பர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபெவிக்விக்கோ இல்லை ஃப்ளக்ஸ் குயிக்கோ யூஸ் பண்ணி மேல் பக்கம் ஃபுல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நம்ம செஞ்ச அந்த 2 ஸ்டிக்லையும் டாப் பார்ட் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம், கீழே தேவையில்ல. அப்ளை பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த 2 ஸ்டிக்கையும் எடுத்து அழுத்தி பார்த்தா கூட உங்களால் அழுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு ஹார்டாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து 2 ஸ்டிக்லையும் சென்டராக இருக்க மாதிரி நல்லா டைட்டாக வந்து சுற்றிக்கோங்க. டைட்டாக சுற்றினதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா குயிக் பேஸ்ட் தடவி இருப்போம். அந்த இடத்த இந்த மாதிரி V ஷேப்பில் வந்து விரிச்சிக்கிறோம். ஸோ கீழே வந்து விரியாமல் இருக்கிறதுக்கு கீழ் பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டைட்டாக இன்னொரு ரப்பர் பேண்டை வந்து சுற்றிக்கலாம். அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த V ஷேப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் இல்லை 2 ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி அந்த V ஷேப் வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு 2 சைடும் வந்து ரப்பர் பேண்டாக தனித்தனியாக வந்து சுற்றிக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து நம்ம டைட்டாக சுற்றுறோமோ இந்த V ஷேப் வந்து ஒட்டாமல் இருக்கும். 2 சைட்லையும் தேவையான அளவுக்கு 1 or 2 ரப்பர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அந்த ரப்பர்லாம் வியர்டாக தெரிஞ்சுது அப்படின்னா இன்னொரு A4 ஷீட் வந்து யூஸ் பண்ணி கீழே இருக்கக்கூடிய ஹேண்டிலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு பேப்பர் வந்து ரேப் பண்ணிக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பிடிக்கிறப்பையும் அது தனியாக பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்லிங்ஷாட்டோட மெயின் பார்ட் வந்து நம்ம செய்ய போகிறோம். 2 ரப்பர் பேண்டை எடுத்துக்கோங்க. இந்த 2 ரப்பர் பேண்டையும் சென்டரில் நம்ம 2ஆக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ண அந்த 2 ரப்பர் பேண்டையும் சேர்த்து 2 சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட் வந்து போடணும். ஸோ அதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்லிங்ஷாட்டில் இன்சர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுருக்கக்கூடிய இயர்பட் எடுத்து டாப் பார்ட்டில் கொஞ்சம் கிராஸாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே வந்து கொஞ்சோண்டு இருந்தால் போதும். இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த ரப்பர் பேண்டோட ஒரு சைடை மேலே இருக்கக்கூடிய ஹோல் மூலிமா இன்சர்ட் பண்ணிட்டு இந்த இயர்பட்டை உள்ளே தள்ளி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்ச் வெளியே நீட்டி இருந்ததுன்னா அதை சிசர் மூலிமா கட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடும் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்டை இன்சர்ட் பண்ணிட்டு இயர்பட்டை நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளே தள்ளிங்க அப்படின்னா ரொம்பவே டைட்டாக ஹோல்ட் ஆகிக்கும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக்கோ இல்லை ஃப்ளக்ஸ் குயிக்கோ டாப் பார்ட்டில் ஒரு 2 ட்ராப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஸ்லிங்ஷாட் இழுக்கிறப்ப இதுலேருந்து வெளியே பிடுங்கிட்டு வராது. இப்போ செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வச்சு ஷூட் பண்ணுற ஸ்லிங்ஷாட். எனக்கு ட்ரெடிஷ்னலாக கல்லை வச்சு நம்ம
யூஸ் பண்ணுவோம் அந்த slingshot வேணும் அப்படின்னா இதில் 2 ரப்பர் பேண்ட் வந்து ஒவ்வொரு சைடும் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ரொம்பவே லாங்காக இழுக்க முடியும். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் டியூப்பை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம். கூடவே 4 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் டியூப்போட கார்னரில் ஓட்ட போட்டு வச்சுருக்கோம். சைக்கிள் டியூப்குள்ள அந்த 4 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய ரப்பர் மூலிமா ரொம்பவே டைட்டாக வந்து கட்டிக்கிறோம். இந்த slingshot வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக நம்ம கல்லை வச்சு யூஸ் பண்ணுற மெத்தட். இப்போ இது ரெண்டையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. அந்த பேப்பர் மெத்தட் ஷூட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து மடக்கிக்கோங்க. ரொம்பவே திக்னஸாக இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேப்பர் வேணுமோ நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இதை வச்சு தான் நம்ம ஷூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேப்பர் கப்பில் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் slingshot கல்லை வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்பவே ஸ்ட்ராங் மற்றும் பவர்ஃபுல் அப்படிங்கிறனால பிளாஸ்டிக் கப்புக்கு பதிலாக சில்வர் கப் வந்து நான் வச்சுருக்கேன். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னடா வெறும் 4 A4 ஷீட்டை வச்சு slingshot செஞ்சுருக்கே, இது ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு நினைக்க வேணாம். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளக்ஸ் குயிக்கோ இல்லை ஃபெவிக்விக்கோ யூஸ் பண்ணுறப்ப அந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல் மாதிரி ஆகிடும். ஸோ இதை நான் உங்களுக்கு டெமோலியே அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ பற்றினா உங்கள் கருத்துக்களை செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரியான க்ரியேட்டிவ் வீடியோஸ் நம்ம சேனலில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு க்ரியேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி க்ரியேட்டிவான விஷயங்கள் இன்னும் நிறைய நம்ம மேக் பண்ணுவோம். அதை எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ப்ளஸ். நான் உங்கள் பிரபு.